வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கோ M7 ப்ரோட டீட்டெயிலான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாக நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல, இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தாக இருக்கா இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஃபோன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம சேனலில் பார்க்குற 98% ஆஃப் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை பற்றி குட்டியாக பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி இதெல்லாம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ரிவ்யூ தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஸ்பெக்கை பற்றிலாம் இந்த ஃபோனை பற்றி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக என்ன முக்கியமான விஷயமோ அதை மட்டும் தான் பேச போகிறேன். குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அன்பாக்சிங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 14 கிளாசிக் எடிஷனோட காப்பி தான் இது. ஸோ 4000 ரூபா கம்மியாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் 19000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு, இந்த ஃபோன் 15000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. பட் இப்போ ப்ரைஸ் கட் ஆகி 14000 இந்த ஃபோன் செல் ஆகிட்டு இருக்கு. 14000 ப்ரைஸுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.67 inch ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. HDR10+ சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 2100 nits போகும் அப்படிங்கிறாங்க. பட் நான் அவுட்டோர் டைமில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு பிரைட்னஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். பட் டிஸ்பிளேயோட குவாலிட்டியாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லை படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விதத்தில் இது எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஓவரால் பிரைட்னஸ் அவுட்டோரில் இப்போ ஒரு மதியானம் 12 மணிக்கு போயிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட் கண்டிப்பாக கொஞ்சம் நிழல்ல இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரைட்டான பேனல் கிடையாது. ஸ்பீக்கர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லணும். ஓவரால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் அதிகமாக படம் பார்ப்பீங்க, யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்க, உங்கள் யூசேஜே மல்டிமீடியா மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேரை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து Android 14 HyperOS வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஃபோன் வந்ததுக்கு Android 15 தான் வந்திருக்கணும். அவங்க வேணும்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா Android 14 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட அப்டேட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான Android அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை பத்தாது. ஏன்னா சாம்சங் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 4 வருஷத்துக்கான அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. பட் எனக்கு வந்து அது பெரிய காணா தெரியல. பட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற ஃபோன் போகிறது பெட்டரான ஆப்ஷன். பட் இந்த யூஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லேக்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு ஒரு டியூவல் கேமரா செட்டப் வந்து கிடைக்குது. அதில் ஒன்று தான் உருப்படியான கேமரா. 50 மெகாபிக்சலுக்கான லிட்டியா 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல சென்சார். ஈவன் 25000 30000 ரூபாய்க்கு போனீங்க அப்படின்னாலும் இந்த சென்சார் தான் அந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த சென்சார் இங்கே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த போக்கோ ஃபோன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா முன்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக சேச்சுரேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் இமேஜஸ். பட் இப்போ இந்த ஃபோனில் ரொம்பவே ஒரு நேச்சுரல் லுக்கில் வந்து கிடைக்குது. அந்த மெயின் கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நேச்சுரல்னு சொல்லலாம். பட் இந்த ஃபோனில் ஒரே ஒரு கேமராவில் பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எக்ஸ்போசர் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதை ஒரு சில டைம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது, ஒரு சில டைம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது. அதனால் ஓவராக பிரைட்டான இமேஜஸ் கிடைக்குது, ஒரு சில டைம் ரொம்ப டல்லான இமேஜஸ் வந்து கிடைக்குது. இப்போ கண்டினியூஸாக ஒரு 3 ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா 2 ஃபோட்டோ தான் உங்களுக்கு நல்ல ஃபோட்டோவாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணாங்க அப்படின்னா 15000 ரூபாயில் ஒரு பெஸ்ட் கேமரா செட்டப்பாக இருக்கும், ஸ்டில் ஃபோட்டோஸுக்கு மட்டும்தான். பட் போர்ட்ரேட்ஸ்னு வரும்போது அந்தளவுக்கு எனக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் நைட் டைம் இமேஜஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கே, கொஞ்சம் கூட யூஸபிளாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தெரில இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காக 15000க்குள்ளே ஒரு ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அப்படியே வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா 1080p 30fps தான் மேக்ஸிமம் சப்போர்ட்டே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080p 30 தான் சப்போர்ட் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சூரியன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுது 1080p வீடியோஸை. பட் இருந்தாலும் 4K இல்லாதது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான் தான். பட் அந்த சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பட் இதை ஹேண்டில் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஒரு விஷயம். ஸோ அண்டு சுற்றி நாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் கேப்சர் ஆகுதான்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே ரியர் கேமராலாம் ஸ்விட்ச் பண்ணுறேன், அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ அதே சிச்சுவேஷன் தான் ரியர் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எப்படி ஆடியோ பிக்கப் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரியர் கேமராவை விட ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கும் போது ஆடியோ பிக்கப் இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் சூரியன் இருக்குது. ஐ திங்க் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4K சப்போர்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு செம்ம கேமராவாக இருந்திருக்கும்.
ஸோ வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, நல்லாலாம் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ரொம்ப வீடியோஸ் எடுப்பீங்க அப்படின்னா இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 4K சப்போர்ட்டாவது இருந்தால் தான் நீங்கள் ஃபியூச்சரில் அந்த வீடியோ பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த சென்சார் வந்து ரியலாகவே நல்ல சென்சார் தான். பட் இதோட ப்ராசஸர் தான் பார்த்திங்க அப்படின்னா சரியில்லை. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதுக்கான லிமிடேஷன்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. அண்ட் அப்படியே செல்ஃபி சைடு வந்தோம் அப்படின்னா 20 மெகாபிக்சலுக்கான சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே இமேஜஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஈவன் போர்ட்ரேட்ஸ் கூட செல்ஃபிஸில் பெட்டராக இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் டு நேச்சுரல் லுக் வந்து கிடைக்குது. ஸோ பட் டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பியூட்டி மோட்லாம் ஆனில் தான் இருக்கும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரியல் டைமாக இமேஜஸ் கிடைக்கும். போத் டே டைம் அண்ட் நைட் டைம் ரெண்டுலையுமே பார்த்திங்க அப்படின்னா இமேஜஸ் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் பண்ணுது இமேஜை. பட் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது. பட் இது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். கேமரா சாம்பிள்ஸ் நான் பேசும்போதே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இமேஜஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோன்லேயே முக்கியமான பார்ட்டு, இந்த முக்கியமான டவுன் சைடான ப்ராசஸருக்கு வருவோம். இந்த ஃபோனில் MediaTek Dimensity 7025 Ultra வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரானோன்னு நீங்கள் ரொம்ப பெரிய ப்ராசஸர் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இது 7025 விட ஒரு கிளாக் ஸ்பீடு மட்டும் தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. எனக்கு இந்த ஃபோனில் மேஜரான டவுன் சைடு, நான் இப்போ இந்த ஃபோனை வாங்க வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், இந்த ப்ராசஸர் மட்டும் தான் ரீசன். வேறு எந்த ரீசனுமே இந்த ஃபோனுக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 10,000 12,000 இருந்தால் ஓகே. பட் 14 15 இந்த செக்மெண்ட்டுக்கு வரும்போதும் இந்த ப்ராசஸர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ஒர்த்தாப்படலை. இப்போ இந்த ப்ராசஸர்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிடேஷன். இப்போ யூடியூப்ல 4K வீடியோஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஃபோனில் 4K சப்போர்ட் கிடையாது. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸில் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது அதுலேயும் 4K வந்து கிடையாது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ப்ராசஸர் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை லிமிட் பண்ணுது. மற்றபடி ஃபோன் எல்லா வகையிலையும் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி உங்களால் கேம் ஆட முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து PUBG வந்து ஆடி பார்த்தேன். இருக்கிற லோ செட்டிங்ஸில் தான் வச்சு விளாண்டேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த ஃபோனில் அதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பட் விளாட முடியாதுலாம் இல்லை, விளாடலாம், நல்லாவே தான் இருக்கும், ஹீட்லாம் ஆகாது. பட் இதை விட பெட்டரான ப்ராசஸர் இந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் கேம்ஸ்லாம் விளாட்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபோனுக்கு வரது பெட்டர். ஸோ நார்மலாக டே டு டே டாஸ்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து லேக் தெரியல. பட் ஒரு சில டைம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுத்தா கூட இந்த UIலே பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டே இருக்குது. ஈவன் நான் பேட்டரி சேவர்லேயே போடல அப்படின்னாலும் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதனால் கண்டினியூ பண்ண முடியல. பட் நீங்கள் இப்போ இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபோன் கால் இது மட்டும் தான் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபோன் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் டெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பேட்டரி லைஃப் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இதில் 5110 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி 0 to 100 சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிரும். ஸோ ரியல் டைமாக பேட்டரி யூசேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன இந்த ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ரொம்ப ஒஸ்ட்லாம் சொல்ல முடியாது, நல்லா ஆவரேஜாகவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் நான் கேம்ஸ்லாம் ஆடும்போது ரொம்ப சீக்கிரமாக பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிற மாதிரி, ஏன்னா பெஞ்ச் மார்க் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது. அண்ட் கேம்ஸ் விளாடும் போதுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது. ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் 6 to 7 மணி நேரம் எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிது. பட் இந்த கெப்பாசிட்டிக்கு இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இதே கெப்பாசிட்டியில் இதை விட பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்குற நிறைய ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இதோட பேட்டரி லைஃப் ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. IR பஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களை டிவி அப்ளைன்சஸ் இதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். IP64க்கான ரேட்டிங் தான் இருக்குது. உங்களால் தண்ணிக்குள்ளெல்லாம் போட முடியாது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா NFC கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால தான் இது இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இப்போ ப்ரைஸ் கட்டலாம் ஆகி 14,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் டிஸ்பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து பட் கொஞ்சம் அதிகமாக கேம் ஆடுவீங்க, வீடியோ சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இதை தவிர வேறு என்னெல்லாம் ஃபோன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Narzo 70 டர்போ இருக்குது, M35 5G இருக்குது, அண்டு என்ன போனது CMF ஃபோன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆஸ்பெக்டில் ஒரு சில ஃபோன்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். UIயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CMF ஃபோன் சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அந்த UI. Narzo 70 டர்போவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஓவரால் எல்லாமே ஆல்ரவுண்டராக கிடைக்கும். அந்த ஃபோன் ஆஃபர் ப்ரைஸில் 13,000 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. இந்த CMF ஃபோனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் 13,000 கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த 2 ஃபோன்ஸுமே வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது இந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஃபோன் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்தால் வாங்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12,500 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களால் இந்த ஆஃபர்லாம் கொடுத்து வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இதோட ப்ராசஸர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ட்ராவாக இருக்குது இந்த ஃபோனுக்கு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Poco M7 Pro கூட. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.